ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு மல்லி செடி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். கொரியண்டல் சப்பாத்தி ப்ளஸ் ஒரு கொத்துவரங்காய் பொரியல். இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் கருப்பு எள், உப்பு, சீரகம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா நிறைய மல்லி செடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் ஊற விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிசைஞ்சு வச்ச மாவு 5 minutes ஆகிடுச்சு, நல்லா இருக்குது. இதை நம்ம இப்போ இதில் போட்டு நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அதெல்லாம் ஒன்றுன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா நம்ம சப்பாத்திக்கு திரட்டுறாப்பில் தேய்ச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை தேய்ச்சி போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் திருப்பி விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுறேன். எண்ணெய் தடவலாம், நீங்கள் நெய் பட்டர் எதுனா உங்கள் விருப்பம், நீங்கள் இதை தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொரியண்டர் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லி சப்பாத்தி, மல்லி செடி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கிடலாம். இதுக்கு நடுவில் நான் மேங்கோ ஹாட் அண்ட் ஸ்வீட் ஜாம் செஞ்சுருந்தேன். அதை வச்சு நான் இப்போ பிள்ளைங்களுக்கு இதை ரோல் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மேங்கோ ஹாட் அண்ட் ஸ்வீட் ஜாம் வச்சுருக்கேன். இதை வச்சு இது இல்லை கெச்சப்பு என்ன வச்சுக்கலாம், நம்மளுடைய சாய்ஸு. ஈவன் பன்னீர், சீஸு எதனா வச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்லி செடி சப்பாத்தி வித் மேங்கோ ஜாம் ரோலோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் இன்றைக்கி மல்லி செடி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு மேங்கோ ஜாம் வச்சு இதை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பெரியவங்களுக்கும் எல்லா ஏஜுக்காரங்களும் இதை சாப்பிட்லாம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மேங்கோ ஜாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஹாட் அண்ட் ஸ்வீட் மேங்கோ ஜாம்னுட்டுன்னு. அதை பாருங்கள். அது இந்த சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மல்லி செடி வச்சு ஒரு சப்பாத்தி, இன்னும் கொத்துவரங்காய் வச்சு அதுக்கு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு ஹெல்தியான டிஷ் கூட. மல்லி செடி சீசன் அப்போது நம்மளுக்கு ரொம்ப சீப்பாகவும் நிறையவும் கிடைக்கும். அப்போ அதை நம்ம என்ன செய்கிறதுன்னுட்டுன்னு யோசிக்கவும் வேஸ்ட் ஆகாமல் இப்படி ஒரு அருமையான ஒரு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா மெலீஸாக வந்துடுச்சு மல்லி செடி சப்பாத்தி. ப்ளஸ் ஒரு கொத்துவரங்காய் சைட் டிஷ் இதுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.